நம்ம நாமக்கல்ல இவ்வளவு அழகான மலை இருக்கா? அதுவும் மினி கொல்லிமலைன்னு சொல்ற போதமலைக்கு தான் உங்களை நான் அழைச்சிட்டு போக போறேன் மக்களே. இந்த மலைக்கு வருடத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே அதிக மக்கள் செல்லக்கூடிய சுயம்பா தோன்றிய போதமலை பெருமலை பார்க்கணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 4000 அடிக்கு மேலே இருக்கிற மிக பிரம்மாண்டமான மலை உச்சியில தான் இந்த பெருமாள் அமர்ந்திருக்காரு. நீங்க எல்லாம் பெருமாளோட பக்தரா? லைஃப்ல ஒரு முறையாவது இந்த போதமலையில் இருக்கிற பெருமாளை ஒரு டைமாவது தரிசனம் பண்ணுங்க. பைக் ரைடர்ஸ்க்குலாம் ஒரு வரப்பிரசாத மலைன்னு சொல்லலாம் இந்த போதமலையை. கொல்லிமலைக்கு எப்படி ஆபத்தான 70க்கும் மேற்பட்ட ஏர்பின் பெண்ட் இருக்குன்னு சொல்றாங்களோ அதை விட ரொம்ப ஆபத்தான அதிகமான ஏர்பின் பெண்ட் இந்த போதமலையில தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மலையிலும் பல பழங்குடி மக்கள் வாழ்ந்து வராங்க. இந்த பழங்குடி மக்கள் பல வருடத்துக்கு முன்னாடி கொல்லிமலையில இருந்து குடிபெயர்ந்ததாக சொல்றாங்க. இந்த மலை உச்சிலையும் பெருமாளோட கால்பாதம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் 2 கால்பாதம் இருக்குன்னு சொல்றாங்களே. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குள்ள மனிதர்கள் வீடு இருக்குன்னு சொல்றாங்களே. அதை தேடி பயணிக்கலாமா? இங்கெல்லாம் பிள்ளைங்க 40 பிள்ளைங்க இருந்தது முன்னாலாம். இப்பெல்லாம் பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு 10 பேர். இப்பெல்லாம் பிள்ளைங்க இல்லை, எல்லாம் பிள்ளைங்க கீழே போனோடனே இப்போ சும்மா சாத்தி இருக்குது. அப்படிங்களா? இப்போ யாரும் இங்கே இல்லை, எல்லாரும் கீழே போயிட்டாங்க படிக்கிறது. இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் கீழே கொண்டு பிள்ளைங்களை சேர்த்துட்டாங்க. இன்னுமே ரோடு வந்து பிள்ளைங்க வந்து மேலே சேர்த்துனாதான். சரிம்மா சரிம்மா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போதை மலையோட பார்ட் 1 வீடியோ பாருங்க மக்களே. அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அது பார்ட் 1 வீடியோ வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், ஐக்கான்லையும் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த பார்ட் 2ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இங்கே இருக்கிற போதமலையோட பெருமலை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்ந்த பழங்குடியினர் கீழூர் சேர்ந்தவங்க அவங்கள நம்ம விலாவரியாக நம்ம இந்த ஊரை போய் பார்க்க போகிறோம். இந்த ஊரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வாழ்வாதாரம் இருக்குது, அது எல்லாமே நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த போதமலையில் நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே மாதிரி இயற்கையாக கிடைக்கிற சீத்தாப்பழம் எவ்வளோ அழகாக இருக்குது. மாதிரி பழமா எப்படி இருக்குது? பிரித்து பாரு. பழமாக இருக்குதா? சூப்பராக இருக்குது ப்ரோ. அங்கே சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. வாங்க நம்ம அறுத்து எடுத்துகிட்டு போகலாம். சூப்பர் பழம். இங்கே பாருங்க, நமக்காகவே விட்டு வச்சுருக்காங்க போல். இது பழுக்கலை, இருக்கிறதே ஒரு 4 பழம் தான். அந்த 4 பழம் பழுத்துருக்கு. நம்ம ஏன் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இந்த மலையில் ட்ரெக்கிங் பண்ணுறங்களே, இயற்கையாக நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. நம்மளால் பாக்கெட்லாம் ரப்பிட்டார், இந்த பாக்கெட்டு அந்த பாக்கெட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குது பாரு? சூப்பராக இருக்குது. நம்ம நார்மல் சீத்தாப்பழத்துக்கு இதுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? வாங்க நாமளும் பிரித்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், மாடு தரமாக இருக்கா. இங்கெல்லாம் இது மாதிரி மாடு தான் விவசாயம். இதை உழவு ஓட்டுறதுக்கு மோஸ்ட்லி இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த போதமலை இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ நாள் இந்த மலையை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பார்த்துக்கோங்க, எங்கள் ட்ரெக்கிங் டீமும் மிஸ் பண்ணியிருக்கு. இவ்வளோ அழகான ஒரு டஃபஸ்ட் ட்ரெக்கிங்னு சொல்லலாம் இந்த போதமலை. அப்பா இப்பயே முடியல. நீங்களே பார்த்துக்காங்க, பவர் சப்ளை எப்படி கீழேருந்து எடுத்து வந்துருப்பாங்க கவர்மெண்ட்டு. எத்தனை காலங்கள் ஆகிருக்கும். பவர் சப்ளை அப்படியே போயிட்டுருக்கு. அதை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம். சீரியஸாக சார்ட்டை கழிச்சிட்டாரு, அப்படியே வேகுது ப்ரோ. மலத்தூரில் பார்த்தீங்களா? மாட்டிக்கிட்டோமா மொட்டை காலில். அங்கே பாருங்க, அதான் அதை வச்சு சரி ப்ரோ, முன்னாடி போயிடுறேன். ஷெட்டுக்கு போய்ட்டு மழை பெஞ்சா கூட ஓகே. லைட் இருக்குது பாரு. இந்த செருப்பு இருக்கிறதால இல்லை, அந்த காலத்தை பாதியாக இருக்கும் ப்ரோ. ஆனால் இதில் கரண்ட்டு கம்பம் பாருங்க, மரம் இதெல்லாம் காட்டு மிரிஞ்சா என்ன பண்ணுறது? நம்மள ஓட முடியாது, ஒளிய முடியாது. கிட்டத்தட்ட நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. அவ்வளோ தூரம் நம்ம செங்குத்தா வழிப்பாதை தெரியாமல் ஒரு கடினமான மலையில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம்.
இங்கே பல அமானுஷங்களும் பல மர்மங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க குள்ள மனிதர்கள். ஆனால் குள்ள மனிதர்கள் வந்து ரொம்ப உள்ள காட்டுக்குள்ளே அதிகம் பேர் யாரும் போகாதால அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு இருந்தாங்க லோக்கல் காரு. பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், கிடைக்கலன்னா ரிட்டர்ன் வந்துடலாம். ஏன்னா அங்கே பல அமானுஷங்கள் இருக்குது. ஒரு டீமாக தெரிஞ்சவங்க லோக்கல் கைடாக இருந்தால் போகலாம். ப்ரோ பாருங்களா அளந்துருக்காங்க ஃபாரஸ்ட்டு. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா காடு. இந்த போதமலை பெருமாளை தேடி பயணிக்க போகிறோன்னு சொல்லலாம். ஆனால் போதமலை எனக்கு தெரிஞ்சு இந்த மலையில் என்ன உள்ளது வந்து நம்ம மறைஞ்சிடுங்க அப்படின்னுட்டான் தலை சுற்றிடுமா. ஏன்னா பார்க்குற இடம்புறம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, வடகம்லேருந்து வந்தேன்னா ஸ்டார்டிங் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ ஜீப்பு வண்டி இது மாதிரிலாம் வர மாதிரி இருக்குது. இந்த பவர் சப்ளை இருக்குல்ல, அதை பார்த்துட்டே வந்தோன்னா வழி தடம் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க மொட்டை காடு. அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு அழகாக. யாரும் இந்த மரத்தை வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லை அடையாளமானு தெரியல. அடையாளம்னு நினைக்கிறேன். அடையாளத்துக்கு தான் இது மாதிரி மரத்தை வந்து வெட்டி விடுவாங்க இந்த லோக்கல் காரு. ஆமாம், இங்கேயே வெட்டி விட்ருக்காங்க. அந்த மரம் எல்லாம் வெட்டி விட்ருக்காங்க. சிறிது நேரத்தில் நம்ம மலை உச்சிக்கு போய் சேருவோம். சொல்லுங்களேன், மாதிரி வெட்டி விட்ருக்காங்க. அடையாளம் இது மாதிரி நம்ம எங்கே பார்த்தோன்னா கம்பத்தராயங்கடியில் வந்து லோக்கல் பசங்க வந்து அடையாளத்துக்காக இது மாதிரி வெட்டி விட்டு போவாங்க. அது பார்த்து தான் நாம் சொல்கிறோம். நீங்கள் போகிற மலையில் அது மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்காங்க. வெட்டி ஒரு அடையாளம் வந்துட்டோம். இதுதான் டாஃபு. அங்கே வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, க்ளவுடு மேகம் மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நாள் வந்து இந்த சனிக்கிழமை வந்து இந்த மலையை வந்து யாரும் வரமாட்டாங்களாம். ஃபஸ்ட்டு 4 சனிக்கிழமை மட்டும்தான் இந்த மலைக்கு வருவான்னு சொல்கிறாங்க. வாங்க மலை உச்சிக்கு போகலாம். மக்களே, நம்ம இந்த உச்சிக்கு வரும்போது பெரும்பாலும் அங்கே இருக்கார். அதுக்கு அடிவாரத்தில் இங்கே ஒரு பெருமாளை வச்சு வழிபடுவான்னு நினைக்கிறேன். ஓம் நமோ நாராயண. இங்கே பாருங்க, ஓ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே கோயில் இதாக இருக்குது. மக்களே, நம்ம இந்த மலையை வரும்போது டாப்பு வந்துட்டோம் பாருங்க. அதுதான் மலை உச்சி. ஆனால் மலை உச்சிக்கு முன்னாடி இங்கே ஒரு கடவுளாக நினச்சி இது சிலையை வச்சு வழிபடுறாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சால் என்னன்னு சொல்லுங்கள். இந்த லோக்கல் கார் வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல. பட் நடுக்கல் ஒரு கடவுள் மாதிரி தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. கண்முன் பார்த்தோமா, இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாம் கடவுளே தான். வேறு எங்கே ஒன்று இருக்குது. இங்கே இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை ஏற போகிறோம். இங்கே ஒரு ஆலயம் இருக்குல்ல, அடிவார கோயில். ஓ, இங்கே பாரு, இங்கே ஒரு குளம் இருக்குது, தண்ணி. இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ பவர் சப்ளை இங்கே வரைக்கும் வருதா. இங்கே ஒரு கரண்ட்டு மோட்ரு, அங்கே ஒரு கிணறு இருக்குது, இது ஒரு வழித்தடம் இருக்குது. நம்ம இங்கே யார் இருக்கிறான்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா. மோஸ்ட்லி ஆஞ்சநேயர் இது மாதிரி தான் இருப்பார். இங்கே போகும்போது ஒரு மண் புத்து.
அவங்களாம் வந்தால் ரொம்ப கூலிங்காக இருக்குல்ல. அம்பாள் தானே நம்ம வர நேரத்தில் வந்து சாத்தியிருக்காங்க. அம்பாலாக தான் இருக்கும். பார்வதி அவங்கள தானே இருக்குல்ல? இல்லை சிங்கம் மாதிரி தானே இருக்குது. அப்போது அம்பாள் தான். எவ்வளோ அழகா கீழே இருந்து கிட்டத்தட்ட 4000 அடிக்கு மேலே இவ்வளோ ஷெட்டு சிமெண்ட்டு எவ்வளோ எட்டு வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்ட முடியுமா? நான் இப்போ அம்பாலை பார்த்துட்டு அம்மன் தான் அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே விநாயகர் இருக்கார். எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா? உச்சியில் உச்சி பிள்ளையார் பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த போதமலைக்கு நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வந்தோம். அங்கே அம்பாள் இருக்காங்க. மலை உச்சி டாப் அவ்வளோதான் வந்துட்டு 4000 அடிக்கு மேலே ரொம்ப கூலிங்காக இருக்குது. அப்படியே வந்து இங்கே வர மலை சாரல் பனி சாரல் மாதிரி அடிக்கி. அப்புறம் இங்கே நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் விநாயகர் இருக்கார். ஒரு 5 தலை நாகரில் சிவலிங்கம் இருக்குது. இங்கே ரெண்டு பாம்புக்கு நடுவில் சிவலிங்கம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பற்றி கடவுள். இதெல்லாம் நீங்களாம் மிஸ் பண்ணிடாதீங்க. போதமலையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த போதமலையில் பல அமானுஷங்கள் இருக்கின்றாங்க. அதெல்லாம் தேடி தான் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண வந்திருக்கோம். வாங்க அந்த மலை உச்சிக்கு போய் பார்க்கலாம். பெருமாள் இருக்கார், போதமலை பெருமாள். அவரை தரிசிக்கு தான் நம்ம போகிறோம். மேலே எப்படி இருக்குன்ட்டு போயிட்டு இன்னும் இதோட நல்ல வியூ பாயிண்ட்டு மேலே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இவ்வளோ அழகான மலையை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு எத்தனை பேர் தெரியுங்களோ? எஸ்டேட்டில் அவங்க நிலத்தை வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பி வேலி போட்டு 4000 அடிக்கு மேலே கம்பி வேலி போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இது காற்றடிக்கல, சாரல், இது எப்பவுமே கூலிங்காக இருக்கும். அந்த உச்சி இன்னொரு 4 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கிற ஐயா சொன்னார், தம்பி நம்ம அந்த மலைக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் தான் ஆகுன்ட்டு. நம்ம 1/2 மணி நேரமாக நடக்கிறோம். போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரோட எஸ்டேட்டாக இருக்கும். படிக்கட்டு மழை வருது. வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம், நாமக்கல் மாவட்டம். வெண்ணந்தூர் எங்கள் ஊர் தான். உங்கள் ஊரா? அவருடைய ஊராட்சி. ஓ எல்லாம் ஒரு உங்கள் ஊரா? உங்கள் ஊருக்காக இங்கே வந்து கட்டியிருக்காங்க. ஓ ராமசுவாமி எம்எல்ஏ 2006 கட்டியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே படிக்கட்டு இருக்குது. சரி புட்டே போயிடலாமா? ஃபஸ்ட் நம்ம அடிவாரத்தில் இருக்கிற பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணுவோம். இங்கே பாருங்கள். இரு பேசு. உச்சியில் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடிவாரத்தில் படிக்கட்டு போட்டுருக்காங்க. சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரம்மியமான கூலிங் பார்த்தீங்களா? வேறு லெவலாக இருக்குது. அழகு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கிளைமேட்டு. ஆமாம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணா. வாங்க அந்த படிக்கட்டு ஏறலாமா? இது வந்து போதமலை. போதமலை பெருமலை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மலை அழகுக்கே பேர் போன ஒரு மலைன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு மலை. கிட்டத்தட்ட அங்கே பாரு ப்ரோ, அந்த மேகங்கள்லாம் பார்த்தியா? அந்த மலையை அப்படியே உச்சி போகும்போது சூப்பராக இருக்கும். பார்த்து அவ்வளோதான். படிக்கட்டு தான் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஏறு 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 நீ ஏறு. நீ போ நான் வீடு எடுத்துக்கிறேன். பாரு அப்படியே மழை ஒரு சாரல் அடிக்குது இல்லை? மழை சாரல். இந்த அழகை ரசிக்கணும்.
வந்துட்டுமா? இங்கே பாருங்கள், கல்லெல்லாம் செதுக்கி வழித்தடம் வச்சுருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே உயரமான மலை. இங்கே பாருங்க, ஒரு எலுமிச்சை மரம் சாமிக்காகவே. வாங்க, அவ்வளோதான் வந்துட்டோம். கொடிக்கம்பத்தை பார்த்துட்டோம். பெருமாள் உச்சி வந்துட்டோம். பெருமாள் உச்சி வெற்றிகரமாக அடைஞ்சிட்டோம். நம்ம வந்த நேரம் கருவறையை சாத்தியிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. கருடன் அல்வார், இந்த பக்கம் ஆஞ்சநேயர், விநாயகர் பார்த்துட்டு நம்ம போகலாம். இதெல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை நாட்களாக விசேஷமாக இருக்கும். அது மாதிரி நாட்கள் வாங்க. இந்த பாருங்க எவ்வளோ கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா. நீங்கள் சொன்னாங்கல்ல உள்ளே இருக்கிற பெருமாளை, அதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் உருவாக்குன பெருமாளை நம்ம இங்கே தரிசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு பால் கறக்குது. இது சுயம்பா தொன்று இருக்குது. கொடிமரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே சின்ன சின்னதாக முன்னோர்கள் காலத்துலேருந்து வழிபட்ட பெருமாள். வா, போதமலை பெருமாளுக்கு உபாயம், மேலூர், சொக்கரல்லி. வா, இதுதான் உயரமே. அது கீழூர் இருக்குது, அது கீழூர், அது மேலூர். கீழே போயிடலாம். காற்று காற்று. மக்களே, பெருமாளோட கால்பாதம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கட்டம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க, பாதம். இங்கே பாருங்கள், நாம் சொல்லலை, ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்காங்க. பாதம், பெருமாளோட கால் பாதம் இயற்கையாக வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து எண்ணெய் ஊற்றி வழிபட்டுருக்காங்க, திரிலாம் வச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த போதமலைக்கு வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வேறு என்ன இருக்கான்னு பார்க்கலாம். வேறு வியூ பாயிண்ட் இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்கன்னா. அப்படியே ஒரு ட்ரோன் இருந்தால், ட்ரோன் ஷாட் இருந்தால் சூப்பராக இருந்திருக்குல்ல. ரொம்ப இயற்கையோட அம்சமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம நாமக்கல் ராசிபுரத்தில் போதமலை உச்சியில் பாருங்கள், ரொம்ப இயற்கையாக மிக சிறப்பாக இருக்குது. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இயற்கை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. பெருமாளையும் அருமையாக பார்த்தாச்சு. இங்கே வந்து தமிழ்நாட்டோட ஒரு டஃபஸ்ட் ட்ரெக்கிங்னு சொல்கிற போதமலை தான் மக்களே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மலை 4000 அடிக்கு மேலே, ரொம்ப ஆபத்தான பல மலைகளை கடந்து வந்தால் மட்டும்தான் இந்த மலை உச்சிக்கு வர முடியும். அதுவும் புரட்டாசி 4 சனிக்கிழமை மட்டும்தான் இந்த பெருமலை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் 5வது சனிக்கிழமை இந்த கம்பத்துக்காக கீழூரில் கிடாய் வெட்டி விருந்தாக கொண்டாடுவாங்களாம், திருவிழா மாதிரி. அப்படி விசேஷமாக 5வது புரட்டாசி சனிக்கிழமை அங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போதமலையில் 5000 வருடத்துக்கு முன்னாடி குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட கால் பாதத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே தான் பெருமாளோட கால் பாதம் இருக்குது. கோயில் இங்கே இருக்குல்ல, இங்கே கொடிக்கம்பம். அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வழிபட்ட கல் சிலைகள் நிறையா பார்க்க முடியும். கீழே நம்ம நிறையா கல் சிலைகள், விநாயகர் கோயில், அம்பாள், இப்படி பல பேரை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களுக்கு முன்னாடியே கொல்லிமலையிலிருந்து குடிபெயர்ந்து இந்த மலைக்கு வந்து போதமலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு இயற்கை.
இங்கே பாருங்கள் பெருமாளோட கால் பாதத்தை தேடி பயணம் பண்ண போகிறோம். வா பாதம்னு போட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சோம். இங்கே பெருமாளோட கால் பாதம் பாருங்கள், லெஃப்ட் கால்னு சொல்லலாம், இடது கால். இதோட கால் பாதம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலோட டாப் வியூ பாருங்கள். இங்கே ஒரு கால் பாதம் ப்ரோ, இங்கே ஒரு கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா? ஆடா இந்த கால் பாதம்லாம் ஒரு இயற்கையாக ஒரு நம்பிக்கையை தான் எல்லாமே வழிபட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பெருமாள் இங்கே வந்தாரா வரலையா அப்படின்னு. இல்லை, முன்னோர்கள் வழிபட்டுட்டு இருக்காங்க பாரம்பரியமாக. நம்ம ஆளுங்களும் ஒரு மூட நம்பிக்கைலாம் இல்லை, இன்னுமே வழிபட்டுட்டு வராங்க. செமையாக இருக்குப்பா. The world is very big. ஆனால் இவ்வளோ தூரம் வரைக்கும் பவர் சப்ளை வருது பார்த்தியா? இன்டர்நெட்டே இருக்கு. மக்களே, வெற்றிகரமாக போதமலை பெருமலை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு மன வருத்தம், ஏன்னா நம்ம இந்த மாதிரி சொன்ன வருடத்துக்கு 4 சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கதை வந்து திறப்பான்னு சொல்கிறாங்க, சாமியை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோக்கல் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போ இந்த கோயில் வந்து திறப்பான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மறுபடியும் வருவோம். இந்த நாள் இந்த சனிக்கிழமை வந்து இந்த மலையை வந்து திறக்கலை, இந்த கோயிலை வந்து திறக்கலை. பட் இங்கே வந்ததோட நான் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். நான் ஒரு கொல்லிமலைக்கு எப்படி போனணும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நான் இங்கே வந்து அழகாக ரசிக்கிறேன். நீங்களே பாருங்கள், வாங்க. அதான் ப்ரோ நல்லா இருக்கு. வெற்றிகரமாக 4000 அடிக்கு மேலே இருக்கிற போதமலை பெருமலை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். நம்ம வந்து கீழூர் வழியாக நம்ம வந்து மேலூர் வழியாக நம்ம இறங்கலான்னு பார்த்தோம். பட் மேலூர் வழியாக இறங்கிறதுக்கு வழித்தடம் தெரியாதுன்ட்டு நம்ம அப்படியே ரிட்டன் கீழூர் வழியாகவே இறங்க போகிறோம். இறங்கும் போது அந்த கிராமத்தை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நிறைய சுவாரஸ்யமான பிளேஸ் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். இந்த அழகை நம்ம ரசிக்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. இதான் இருக்கு ப்ரோ, வந்துட்டோம். வா, அவள்லாம் இல்லைல்ல, மழை வர சீசனில் தான் அதிகமாக இருக்கும். உனக்கே சரி. நம்ம வீடியோவில் நிறைய பேர் காட்டினாங்க, அது வந்து சின்னதாக அதிகம் தண்ணிலாம் இல்லை. இதை நம்பி யாரும் இந்த இடத்துக்குலாம் வர வேண்டாம். இந்த வரதுக்கு வந்து கீழூரை தாண்டி தான் பாருங்க தண்ணி இவ்வளோ தான் போகுது. இதில் நம்ம மொண்டு ஊட்டிக்கிற மாதிரி அவ்வளோதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இறங்கும் போது இது ஒரு சவுண்டு கேட்டுச்சு, இந்த ஒரு போதமலையில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். நம்ம வீடியோவில் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வேறு மக்களே. நம்ம நிறைய பேர் வீடியோவில் காட்டிருப்பாங்க, ஆனால் அது இல்லை. நம்ம இந்த கீழூரை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம மேலே ஏறி வரும்போது ஒரு சின்ன அழகான ஒரு சாப்பிட்ற இடமா கூட இருக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிட்டு நம்ம மலை ஏறலாம். பார்த்து சேஃபாக தான் நம்ம இறங்கணும். ஒரே சைடில் வந்து ரொம்ப செங்குத்தாக ஏறி வராங்க பாரு. அப்படியே பார்த்துட்டு கீழே நம்ம மலை இறங்கிட்டு இருக்கோம். அங்கே போய் ஜாயிண்ட் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே இதில் ஜாயிண்ட் ஆகுவா, எங்கேயுமே மாற்றக்கூடாது. தேக்கு மரம் தான் ப்ரோ. அது என்னது ரெட் கலரில் ஃப்ளவர் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தேக்கு மரம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். ஆயிடுச்சு. இதுதான் இப்போ வரும்போது கீழே ஒரு கிராமத்தை தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம். இப்போ பக்கத்தில் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க.
இங்கே சீத்தாப்பழம் சீசன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை காஞ்சியா போயிட்டே ப்ரோ. நானும் தொட்டுக்கிறேன். மக்களே பாருங்கள், கீழூர் கிராமத்துக்கு நம்ம ஜாயிண்ட் ஆகிட்டோம். இங்கே இந்த கீழூரில் நிறைய பேர் இங்கே ரொம்ப வசதி இல்லைன்ட்டு இங்கே இருக்கலாம் வீடெலாம் வெக்கேட் பண்ணிட்டு கீழே போயிட்டு வீடு கட்டி நிலம் வாங்கி அங்கே இருந்துகிட்ருக்காங்களாமா. இந்த மலையை வந்து இப்போ அதிகமாக பராமரிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க இந்த ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நாய்க்கு எழுப்பிட்றாத வாழைத்தோப்பு இருக்குது. ஒரு சேங்கன்று இருக்குது, கிணறு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மக்கள் நம்ம பார்க்குறீங்களா. கீழூரில் இந்த ஊரில் வந்து ஸ்கூல் இருக்குது. ஆனால் பசங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஸ்கூலுமா? இங்கேயா? இங்கெல்லாம் பிள்ளைங்க 40 பிள்ளைங்க இருந்தது முன்னலாம் ஃபஸ்ட்டில். இப்போல்லாம் பிள்ளைங்க வரல போயிடுச்சு. எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 10 பேர். இப்போல்லாம் பிள்ளைங்க இல்லை, எல்லாம் பிள்ளைங்க கீழே போடுறோன்னா இப்போ சும்மா சாத்தி இருக்குது. அப்படிங்களா? இப்போ யாரும் இங்கே வேண்டது இல்லை, எல்லாரும் கீழே போயிட்டாங்க படிக்கிறது. இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் கீழே கொண்டு பிள்ளைங்களை சேர்த்துட்டாங்க. இன்னுமே ரோடு வந்து பிள்ளைங்க வந்து மேலே சேர்த்துனாதான். சரிம்மா சரிம்மா. இதில் வந்து என்னென்ன வசதி இந்த இதில் பவர் சப்ளை எப்போ வந்துச்சு? இதெல்லாம் வந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். கீழேருந்து மேலே வரைக்கும் தூக்கிட்டே வந்தாங்களா? தூக்கி இருந்தால் ஏற்றுனாங்க, அதெல்லாம் கரண்ட் பூரா கீழேருந்தே. சரிம்மா. இங்கே தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்கு. சரிம்மா சரி. ஆமாம் அப்படியே வந்தங்க நாங்கள் கொஞ்சம். சரி மக்களே, நம்ம பார்க்குறீங்களே இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் கீழேருந்து ஒரு 3500 அடி தூரத்துக்கு ஷோல்டர்லேயே தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு 50 பேர் பக்கம். எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த மரம் கம்பம் இதெல்லாமே ஷோல்டர்லேயே தூக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இந்த கிராமத்து கீழூர் மக்கள். இங்கே இருக்கிற ஆண்கள்னு சொல்லுவாங்களா, ஆம்பளைங்க, அவங்களால தான் இந்த பவர் சப்ளை வந்திருக்கு. அப்புறம் மின்சாரத்துறை அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து போக்குவரத்து துறை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, அதுக்கு முன்னாடி முதலமைச்சரும் சரி, அவங்களோட உதவியால் தான் இப்போ ரோடு வந்து வழிபாதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1400 கோடி 1400 கோடியில் 140 கோடிக்கு மிக பிரம்மாண்டமான ரோடு பாதை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இந்த மலையை மாறலாம். அப்புறம் இது என்ன பழம்? எவ்வளோ வருஷம் 100க்கு ஏன்னா ஒரு 500 வருஷத்துக்கு பழமையான ஒரு மரமாக கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், பலா மரத்தை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பிரம்மாண்டமான பலா மரத்தெல்லாம் அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் பிஞ்சு இப்போ தான் பூ பூக்குது. மக்களே, இந்த போதமலையை நம்ம ஏறும்போது வந்து ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டாங்களா முக்கால்வாசி. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி மேலே ஏறிட்டோம். வரும்போது வந்து ரோடு வழியாக நடந்து வரலான்னு பார்த்தா நம்ம மைண்ட் செட் சரியில்லை. அப்போ வந்து குறுக்கில் ஒரு தடம் வந்துச்சு. அந்த தடம் வந்து ஷார்ட்கட்டு. இது வந்து முன்னோர்கள் யூஸ் பண்ண, இந்த மேலே இருக்கிற பழங்குடியினர்கள் வந்து யூஸ் பண்ண ஒரு வழித்தடம். அந்த வழித்தடத்தில் நம்ம போகும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மரம் விழுந்திருக்கு பாருங்கள். சுரேஷே பாரு, பெருசாக இருக்குல்ல சைஸ். வாங்க நம்ம இந்த வழிப்பாதையில் தான் நம்ம இறங்க போகிறோம். இது ரொம்ப ஷார்ட்கட்டாமா. ஏன்னா நம்ம ரோடு வழியாக நடக்கிறத விட இந்த வழியில் பாதைக்கு போனோன்னா கொஞ்சம் இயற்கை அழகை ரசிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் யாருன்னா மலை ஏறி வர மாதிரி இருந்தால் இந்த வழிப்பாதையில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகே தெரியும். இல்லை நீங்கள் டூ வீலரில் வர மாதிரி இருந்தால் ஜீப் மேலே போகலாம். ஆனால் மேலே அலோடாக என்னன்னு தெரியல. டூ வீலரு ஜீப்பு ஓன் வெஹிக்கிள் எதுவுமே அலோடாக என்னன்னு தெரியல. பட் கீழே போயிட்டு நம்ம இந்த வேலை செய்கிறாங்கல்ல இந்த கான்ட்ராக்ட் அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம கேட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இதில் வந்து அலோடு இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. காற்று ரவை கூட அடிக்கல, அப்படி கப்புன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இங்கெல்லாம் யாருமே முன்னோர்கள் யூஸ் பண்ணது, இப்போ இருக்கிற பழங்குடியினர்கள் கிராமத்துக்காரங்க யூஸ் பண்ண ஒரு மலைப்பாதை. இப்போ இருக்கிற நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த ஸ்கூலில் 5வது வரைக்கும் இருக்குமா, அதில் இப்போ யாருமே இல்லைன்றாங்க. ஒருத்தர் கூட படிக்கலையாம்மா, எல்லாமே கீழே கூட்டின்னு போயிட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்களாம் ஸ்கூலில். அது இல்லாமல் மேலே எந்த வசதியும் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு கீழே போயிட்டு வீடு கட்டி அங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இப்படி இருக்கிறதால அது மூடிடுவாங்க தெரியுங்களா. ஆனால் மேலே இருக்கிற ஒரு சிலர் காசு இருக்கிறவங்க கீழே போயிடலாம்,
காசு இல்லாதவன் மேலே தான் படிக்கணும். பட் அதுக்கும் கொஞ்சம் பேர் இருந்தால் தான் நம்ம படிக்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம போகும்போது இங்கே பாருங்கள், இயற்கையாக ஒரு அழகான ஒரு தண்ணியை நம்மளுக்கு சேமித்து இந்த கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாம் வழித்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்த ஷார்ட்கட்டில் இந்த மேலே இருக்கிறவங்களாம் நடந்து போகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதோ இன்றைக்கி இல்லை நேற்று நாம் வராங்கன்ட்டு ரெடி பண்ணியிருப்பாங்களோ. எல்லாருமே கையில் கொடு வச்சுருக்காங்க பக்கத்தில். எல்லாருமே கையில் கொடுவா. அது லோக்கல்காரங்க விவசாயம். நம்ம ஏரி அந்த மலையை மூடிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் ஒரு மலை இருக்கும், இங்கே ஒரு மலை. இதுக்கெல்லாம் பல மலைகளை கடந்தால் மட்டும்தான் நம்ம இந்த அழகை ரசிக்க வர முடியும். எங்கேயோ போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். சுரேஷ் கூப்பிட்டு போகிறாரு ராசிபுரம் டான். எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல முடிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த மலைப்பாதை வந்து நம்மளுக்கு 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் கீழே சீக்கிரமாக நம்ம இறங்கிட்டுருக்கோம். ரன்னிங் தான் இறங்கும் போது. மக்களே ரோடுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ அப்படியே இந்த ஒயர் இருக்குல்ல, கேபிள், இதை நோக்கி தான் நாங்கள் மலையே பயணம் பண்ணோம். என்ன பண்ணலாம், இப்படியே போயிடலாம் ப்ரோ. ஆல்ரெடி பாம்பு காட்டி விட்டார் சிவபெருமான். வா, அல்ல விட்டுருச்சு பாம்பு பார்த்தோன்னே. பாம்பு உங்களுக்கு காட்டல, ஆமாம்ல, வீடியோவே எடுக்கல ப்ரோ. இது மாதிரி மலையெல்லாம் பெரிய பெரிய மலைப்பாம்பு, மண்ணுளியம் பாம்பு, பெரிய பெரிய பாம்புலாம் இருக்கும். நாகப்பாம்பு, நாங்கள் பார்த்தது கரு நாகப்பாம்பு, அதை பார்த்துட்டு தான் வந்தோம். நீங்கள் இந்த மலையை ஏறும்போது பார்த்து சேஃபாக செக்யூராக ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைக்கும் போது பார்த்து வைக்கணும். இது மாதிரி மலைப்பாதையில் வந்து மலைப்பாதையில் நீங்கள் பயணம் பண்ணும் போது. அப்புறம் உங்கள் மாதிரி நம்ம ஆளுங்க குரங்குட்டி மாதிரி இதுலேயே தவிரலாமா, வேணாம் ப்ரோ, அப்படியே சுற்றிட்டு ப்ரோ, அவ்வளோதான். ஒரு ஷர்ட்லாம் கலத்தி போட்டு 575 575 இது ஒரு அடிக்கல் வச்சுருக்காரு. மொத்தம் 21 கிலோமீட்டருக்கு இது மாதிரி ரோடு போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக. கொல்லிமலையில் கம்மியாக தானே இருக்காங்க ப்ரோ, கொல்லிமலையில் கம்மியாக தானே இருக்கான். 21 கிலோமீட்டர் இருக்காது இல்லை அது மலைப்பாதை. அதோட கம்மியாக தான் இருக்கும், இது அதிகமாக இருக்கும். பைத்தியம் முடிக்கும் சார் இதில் ரோட்லலாம் ஏறி இறங்கினா. நாங்கள் மலை இறங்கும் போது ஷார்ட்கட்டில் பாருங்கள் எப்படிலாம் இறங்கி ப்ரோ. இல்லை இல்லவே இல்லை, இப்படியே போயிடலாம். ஷார்ட்கட்னு பார்த்தேன், வழிபாதையே இல்லையே. இருக்கா? இல்லை இல்லை, இப்படியும் பாதையா இன்னும் ப்ரோ, இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது கீழே. நாங்களும் இறங்குற ரோட்லேருந்து கீழே வரைக்கும் 45 மினிட்ஸ் மேலே ஆச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் இறங்கணுமா, வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஒரே குதியை குதிச்சிருக்கோம் அப்படியே கீழே. அவ்வா நம்ம வந்து வர அந்த செங்குத்தான அந்த உச்சிலேருந்து வரோம் ப்ரோ. அங்கேருந்து ரோடு இருக்குல்ல, ஷார்ட்கட்லேயே வந்து பாதி ரோட்டில் நடந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் கீழே நம்ம இறங்கணும். 21 கிலோமீட்டர் ரோடு போட்டுட்ருக்காங்க. வாங்க ப்ரோ, நம்ம இப்படியே போகலாம். வீர சாகசம்லாம் நம்மளுக்கு வேணாம், சாகசம்லாம்
எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பேரோட உழைப்புகள் இதில் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. 140 கோடி, மிக பிரம்மாண்டமான ஒரு ரோடு. நெக்ஸ்ட்டு கொல்லி ஹில்ஸ், மினி கொல்லி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அதோட இது அவ்வளோ காடுகள்லாம், அடர்ந்த காடுகள்லாம் இல்லை. இந்த மாதிரி அது நான் ஷார்ட்கட் நான் நல்லாவே நடந்தே வந்துட்டேன். காட்டுங்கிறாண்டியாட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அழுத்திட்டியா? இதுவும் வழுக்குச்சுன்னா முடிஞ்சுல ஆளு அழுக்காது. ஒரு 45% பேலன்ஸ்டு, ஆல்மோஸ்ட் டன். ஃபைனலாக போதமலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மக்களே. இது வந்து சனிக்கிழமை, புரட்டாசி 4 சனிக்கிழமை ரொம்ப ஃபேமஸ். மீதி வார சனிக்கிழமை வந்து இல்லைனாலும் வந்து அலோடுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இது கிட்டத்தட்ட 4000க்கும் மேலே அடி உயரத்தில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு போதை மலை. மேலே மலை உச்சியில் வந்து பெருமாள் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழூர் மேலூர்ன்று 2 கிராமம் பழங்குடியினர் இருக்காங்க. நம்ம கீழூரை வந்து சுற்றி பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதோட பல சோகமான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ வடகு வழியாக நம்ம ஏறி கிட்டத்தட்ட ஒரு 60-70 பெண்டு இருக்கும். நம்ம கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்கள்ல, ஹேர்பின் பெண்டு. அது வந்து நம்ம ஏறி போகும்போது நம்மளுக்கு போகும்போது ஒரு லிஃப்ட் கொடுத்தாங்க. திருப்பி இறங்கி வரும்போது ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றிகரமாக 1 மணி நேரத்தில் நம்ம மலை உச்சிலேருந்து கீழே இறங்கியிருக்கோம். நானும் சுரேஷ் வேறு லெவலில் இறங்குவார். அவர் கூட ஏதோ சமாளிரம் பண்ணி கீழே இறங்கிட்டோம். வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக இந்த போதமலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தால் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமை ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை இந்த மலைக்கு வந்து மேலே பூசாரி போயிட்டு பூஜை பண்ணுவாங்களா. நீங்களும் வந்து இந்த பூஜையில் நீங்களும் கலந்துக்காங்க மக்களே. அதோட பூசாரி நம்பர்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த மலைக்கு வந்தீங்கன்னாவே உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி கதவை பூட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் வெளியே இருந்து சாமி கும்பிட்டு வந்துடலாம். எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறது ராசிபுர சுரேஷ். வணக்கம். எப்படி இருந்துச்சு ப்ரோ? அருமையான பயணம், அருமையாக முடிஞ்சிச்சு. ஏர்லி மார்னிங் சீக்கிரம் வந்துருங்க. ஒரு 7 o'clock ஏற மாதிரி கரெக்டாக இருக்கும். வெயில் வந்துருச்சு இல்லை, நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடியே இறங்கிட்டோம். 1 மணி நேரம் ஷார்ப்பாக நம்ம இறங்கி முடிச்சிட்டோம். வெற்றி தான் நம்மளுக்கு. ஏன்னு தெரியுங்களா, நம்ம வந்து ஒரு நாள் ஆகுன்ட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். ஹாஃப் டே முடிஞ்சிச்சு. ஹாஃப் டே தான் முடிஞ்சு. அடுத்து நம்ம ஊருக்குலாம் கிளம்பலாம். பை see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.